IPL 2026 தொடரில் CSK ரசிகர்களுக்கு ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. முதல் 2 போட்டிகளிலும் RR மற்றும் பிப்ஸ்க்கு எதிராக தோல்வியடைந்தது அணிக்குள் சில அடிப்படை பிரச்சனைகள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. தரவுகளின் அடிப்படையில் CSKவில் தற்போது இருக்கும் 3 முக்கிய பிரச்சனைகள் இவைதான். பந்துவீச்சில் நிலவும் தடுமாற்றம். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் CSK 209 ரன்கள் குவித்தும் அதை தக்கவைக்க முடியாமல் தோற்றது ஒரு மிகப்பெரிய கவலை. பவர் பிளே ஆரம்ப ஓவர்களில் விக்கெட் எடுக்க தடுமாறுகிறார்கள். பிரியான்ஷ் ஆர்யா போன்ற இளம் வீரர்கள் CSK பந்துவீச்சை எளிதாக சிதறடித்தனர். ரன்களை கட்டுப்படுத்துவதில் துல்லியம் இல்லை. அனுபவம் வாய்ந்த பவுலர்கள் ரன்களை வாரி வழங்கியது தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. தோனி களத்தில் இல்லாதது கால் தசையில் காயம் காரணமாக அணிக்கு 2 விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டன்ஜி அழுத்தம். ருதுராஜ் கெய்வாட் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டாலும் நெருக்கடியான நேரங்களில் பந்துவீச்சாளர்களை கையாளுவதில் தோனியின் அந்த மேஜிக் மிஸ் ஆகிறது. ஃபினிஷிங். தோனி களத்தில் இருந்தால் கடைசி 2 ஓவர்களில் வரும் அந்த மனோபலம் தற்போது பேட்டிங் வரிசையில் சற்று குறைவாக தெரிகிறது. பேட்டிங் வரிசையில் நிலைத்தன்மை இன்மை. முதல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக வெறும் 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பேட்டிங் வரிசையின் பலவீனத்தை காட்டியது. டாப் ஆர்டர் அதிரடியாக ஆடினாலும் மிடில் ஆர்டரில் விக்கெட்டுகள் ஒருமுறை விழத் தொடங்கினால் சீட்டுக்கட்டு போல சரிந்து விடுகிறார்கள். ஆயுஷ் மத்ரே 73 ரன்கள் போன்ற இளம் வீரர்கள் சிறப்பாக ஆடினாலும் மற்ற சீனியர் வீரர்கள் இன்னும் முழு ஃபார்முக்கு வரவில்லை. கம்பேக் கொடுக்குமா CSK எப்போதுமே மெதுவாக தொடங்கி பிறகு விஸ்வரூபம் எடுக்கும் அணிதான். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி RCB எதிரான போட்டியில் CSK பந்துவீச்சில் சில மாற்றங்களை செய்தால் மட்டுமே மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும். CSK வின் இந்த தோல்விகளுக்கு பவுலிங் காரணமா அல்லது கேப்டன்ஜி காரணமா? உங்கள் கருத்து என்ன?